So hi friends, இப்போ எல்லாரும் அதிகமா ஆவலா வாங்கிட்டு இருக்கிற ஒரு ஃபோனை தான் என் கையில வச்சிருக்கிறேன். This is the Moto Edge 60 Pro. இந்த ஸ்மார்ட் போனை அரௌண்ட் ஒரு 30,000 ரூபீஸ்க்கு இந்தியாவில் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இது மோட்டோரோலாவா இல்ல மான்ஸ்ட்ரா அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ அதிரடியா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ this is the box. வழக்கமான ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதை இப்போ ஓபன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன் தான் வச்சிருக்காங்க. 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வச்சிருக்காங்க. சைஸ் நல்லா காம்பாக்டா இருக்குதுங்க. அண்ட் அவுட்புட் டைப் C ல கொடுத்துருக்காங்க. டைப் C to டைப் C சார்ஜிங் கேபிள். அண்ட் வழக்கம் போல மூடிக்கு மேல் பகுதியில் இன்னொரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்க. சீல் ஸ்டிக்கர்ஸ், சிம் எஜெக்டர் பின், யூசர் மேனுவல் அண்ட் சேஃப்டி இன்ஃபர்மேஷன். திஸ் இஸ் தி ஸ்மார்ட் போன். இந்த ஸ்மார்ட் போனை ஃபர்ஸ்ட் கையில எடுத்து பார்த்தா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பேக் பேனல் எவ்வளவு பிரைட்டா விவிடா இருக்குன்னு பாத்தீங்களா? அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த பேக் பேனலை தொட்டு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. சோ திஸ் இஸ் ஆக்சுவலி எக்கோ லெதர். இதுக்கு பின்னாடி ஒரு டெக்ஸ்டைல் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க. இது உண்மையிலே தொட்டு பார்க்கிறதுக்கு ஒரு துணி மாதிரியே இருக்குதுங்க. அண்ட் இந்த மோட்டோ லோகோவும் நல்லா ராயலா கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்குது. டக்குன்னு தூக்குனா எனக்கு வெயிட் தெரியல. பட் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? இப்போ லைட்டா வெயிட் தெரியுது. அண்ட் திஸ் இஸ் a very slim phone. கேமரா பம்ப் கூட கொஞ்சோண்டு தாங்க இருக்குது. ரீசன் என்னன்னா, டிஸ்ப்ளே நல்லா கர்வ் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலண்டா பேக் பேனலே நல்லா கர்வ் பண்ணி விட்டுருக்காங்க. அதனாலே இது செம ஸ்லிம்மா இருக்குதுங்க. அண்ட் பேக்ல எக்கோ லெதர் யூஸ் பண்ணிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பட் sadly ஃப்ரேம் ஃபுல்லா பிளாஸ்டிக்கலா மேக் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளே ப்ரொடக்ஷனுக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த என்டையர் ஸ்மார்ட் போன் IP68 and 69 சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. ரியலி குட் ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட். நீங்க மலையில போகும்போது ஜாலியா போன் பேசிட்டே போலாம். ஓகே, ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 8350 Extreme Edition அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் clocking frequency 3.35 GHz வரைக்கும் போகுது. and this is a 4 nanometer chip. RAM LPDDR5X and ROM UFS 4.0 and GPU MC6 கொடுத்திருக்காங்க. இந்த எல்லா காம்பினேஷனும் வெச்சு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போன் ஒரு கேமிங் பீஸ்ட்னு சொல்லலாம். நீங்க எல்லா ஹை கிராபிக்ஸ் டிமாண்டிங் கேம்ஸும் ஹை செட்டிங்ஸ் வச்சு சர்வ சாதாரணமா அந்த ஸ்மார்ட் போன்ல விளையாடலாம். பட் வழக்கம் போல எல்லா ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன்ஸ் மாதிரியும் 60 FPS க்கு மேல அந்த ஃப்ரேம் ரேட் போகவே விட மாட்டேங்குது. பட் வாட் ஓவர் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சுங்க. லாக், ஹிக்கப், நதிங். கேம்னு கிடையாது, மல்டி டாஸ்கிங் எல்லாத்துக்கும் இந்த ஸ்மார்ட் போன் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் ஹீட் ஆகுதா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேம் விளையாடும் பொழுது மைல்டா பேக் சைடுல ஒரு ஹீட் ஆச்சு. அண்ட் வைஃபை மூலமா ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது அதோட கொஞ்சம் மைல்டா ஹீட் ஆச்சு. பட் 4K ல போய் வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணும்போது, பர்టిక్యులர் அவுட்டோர்ல ஷூட் பண்ணும்போது நல்லாவே ஹீட் ஆச்சுங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் மேனேஜபிள். அண்ட் RAM and ROM பொறுத்த வரைக்கும் 3 வேரியன்ட்ல வருது. 8GB 256GB, 12GB 256GB and 16GB 512GB. உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கோங்க. அண்ட் RAM எக்ஸ்பான்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க up to 12GB வரைக்கும் அடிஷனலா உங்க ஸ்டோரேஜ்ல இருந்து கடன் வாங்கி மெமரி யூஸ் பண்ணிக்கலாம். விர்ச்சுவலா யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஹார்ட்வேர் இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? OS Android version 15 கொடுத்திருக்காங்க. and அதுக்கு டாப் ஆஃப் இட் மோட்டோவோட Hello UI கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் OS அப்டேட்டும் 4 இயர்ஸ் வரைக்கும் செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுப்பாங்க. and இந்த OS and UI பத்தி எல்லாருக்குமே தெரியும். யூஸ் பண்றதுக்கு பட்டர் ஸ்மூத்தா இருக்கும். ஒரு ஸ்டாக் Android எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். and மோட்டோரோலா கொஞ்சம் ப்ளோட்வேர்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த கேம்ஸ்லாம் வருது. அதெல்லாம் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லாங் பிரஸ் பண்ணுங்க, ஆப் இன்ஃபோ போனீங்கன்னா you can see uninstall. தாராளமா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். இந்த வெதர் ஆப் இருக்கு பாத்தீங்களா? இதை உங்களால அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அண்ட் சில சமயம் இந்த வெதர் ஆப்ல ஆட் ரன் ஆகுதுங்க. சோ திஸ் மீன்ஸ் திஸ் இஸ் a bloatware. அதே மாதிரி ஆப் டிராயர்ல புதுசா நியூஸ் ஃபீட் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இதுலயும் நிறைய ஆட்ஸ் ரன் ஆகுது. இது மூலமா அவங்க ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் திஸ் இஸ் அகைன் a bloatware. அண்ட் பக்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குதுங்க. பர்టిక్యులர் நான் கேமரா ஆப்ல நோட்டீஸ் பண்ணேன். இந்த HD போட்டோஸ்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் ஹேங் ஆகுதுங்க. ப்ராசஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. அண்ட் எல்லா மோட்டோ போன்ஸ்லயுமே நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு திரும்ப வீடியோ ஆஃப் பண்ணும்போது ஸ்லைட்டா ஒரு ஹேங் வருது. அண்ட் அதே மாதிரி நைட் டைம் நான் ஃபிளாஷ் அடிச்சு போட்டோ எடுக்க ட்ரை பண்ணேன். அப்ப கேமரா வந்து ஃபோக்கஸ் கொஞ்சம் ஹண்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த டைம் கேமரா ஆப் ஹேங் ஆகி வெளியே வந்துருச்சுங்க. சோ இந்த சின்னோண்டு பக் தான் நான் நோட்டீஸ் பண்ணேனே தவிர பெரிய அளவுல பக் ஒன்றும் கிடையாதுங்க. அண்ட் கமிங் டு தி டிஸ்ப்ளே இந்த மாதிரி 90 டிகிரில வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெசல்ஸே தெரியாது. அந்த அளவுக்கு சின்னோண்டு பெசல்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் 4 சைட்ஸும் ஒரே சைஸ்ல பெசல் கொடுத்திருக்கறனால பார்க்கிறதுக்கு நல்லா ப்ரொஃபஷனலா இருக்குதுங்க. அண்ட் திஸ் இஸ் a 6.7 inches 10-bit POLED பேனல். பீக் பிரைட்னஸ் 4500 nits வரைக்கும் போகும்னு சொன்னாங்க. நான் வெளியே போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே விசிபிலிட்டி சூப்பரா இருக்குதுங்க. எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா தெரியுது. ஈவன் மொட்டை வெயில்ல கூட நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரைன் பண்ணி பார்த்தா போதும் அந்த அளவுக்கு விசிபிலிட்டி ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சுங்க. அண்ட் ஹை பிரைட்னஸ்க்கு DC டிமிங்கும், லோ பிரைட்னஸ்க்கு 720 Hz பல்ஸ் விட்த் மாடுலேஷன் யூஸ் பண்ணி டிம் பண்றாங்க. ஒரு 1900 க்கு மேல கொடுத்திருந்தா நல்லா இருக்கும். 720 தான் கொடுத்திருக்காங்க. பட் வாட் எவர் PWM கொடுத்திருக்காங்கல்ல. அண்ட் திஸ் இஸ் LTPS பேனல், LTPO பேனல் கிடையாது. அதனால உங்களுக்கு 60 Hz, 90 Hz and 120 Hz தான் ரெஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும். இந்த 1 Hz ல இருந்து 120 Hz மேல ரெஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு கிடைக்காது. இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு ஓகே தான். அதெல்லாம் ஒடுப்பா. டிஸ்ப்ளே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் போன் ஸ்கிரீன் HDR10 and HDR10+ சப்போர்ட் பண்ணுது. Pantone கலர் வேலிடேஷன் வரை வாங்கியிருக்காங்க. சோ அதனால HD மூவிஸ்ல நீங்க சர்வ சாதாரணமா ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்கலாம். பட் ஒரு அடிஷனல் பாயிண்ட், Netflix இன்னும் இந்த ஸ்மார்ட் போனை ஒயிட் லிஸ்ட் பண்ணல. அதனால Netflixல மட்டும் நீங்க HDR மூவிஸ் பார்க்க முடியாது. மத்தபடி வேற எங்க வேணாலும் பார்க்கலாம், லைக் YouTube. அண்ட் டிஸ்ப்ளேவோட கலர் ரீப்ரொடக்ஷனை நீங்களே பாருங்க. எவ்வளவு கான்ட்ராஸ்டா, எவ்வளவு விவிடா இருக்குன்னு பாருங்களேன். பிக்சர்ஸ்லாம் எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த பூனையை பாருங்க, இந்த கிரே அண்ட் பிளாக்
ஷேட்ஸ்லாம் எவ்வளவு டீப்பா இருக்குன்னு பாத்தீங்களா? கேமரால எப்படி பிக்கப் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல, பட் நேர்ல பாக்குறதுக்கு திஸ் இஸ் a fantastic displayங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்வைப் பண்றது, ஸ்க்ரோல் பண்றது எல்லாமே பட்டர் ஸ்மூத்தா இருக்குங்க. கமிங் டு தி ஆடியோ, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. கீழ ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, இதுக்கு ஜோடியான ஸ்பீக்கர், மேல இருக்க ஏர் பீஸ் தான் இன்னொரு ஸ்பீக்கரை ஆக்ட் பண்ண வச்சிருக்காங்க. அண்ட் ஆடியோ எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், எல்லா மோட்டோ போன்ஸ் மாதிரியும் இந்த மோட்டோ போன்லயும் டால்பி அட்மாஸ் கொடுத்திருக்காங்க. இது ஸ்பீக்கர்ஸ்லயும் ஒர்க் ஆகும், ஏர்போன்ஸ்லயும் ஒர்க் ஆகும். செட்டிங்ஸ் போங்க, இதுல யூ கேன் see the audio profiles, ஸ்மார்ட் ஆடியோ, மியூசிக், ஃபில்ம், கேம், பாட்காஸ்ட், கஸ்டம் நிறைய கொடுத்திருக்காங்க. அண்ட் பென்சில் ஐகானை கிளிக் பண்ணி நீங்க கஸ்டம் பண்ணா கூட பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, பாஸ் பூஸ்ட், வோக்கல் பூஸ்ட், ஃபிளாட் நிறைய கொடுத்திருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் ஆடியோ கோடெக்ஸ் பொறுத்த வரைக்கும் A2DP, LDAC, APTX இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் ஆடியோ கோடெக்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணும். இதையே நான் சொல்றேன்னா, நீங்க வயர்லெஸ் ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணி கேம் விளையாடுறீங்க இல்ல படம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டன்சி ரொம்ப 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 கம்மியா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்மார்ட் போனுக்கும் இதுல இருந்து வர ஆடியோக்கும் சம்பந்தமே இல்ல. பயங்கர லவுடரா இருக்குதுங்க. இப்படி லவுடரா இருந்தாலும் இந்த எரசல்லாம் வரல, நல்ல மெலோடியஸா கிறிஸ்ப் அண்ட் கிளியரா இருந்துச்சு. சின்ன சின்ன ஆடியோவும் நல்லா தனித்தனியா கேக்குதுங்க. பேஸ் வழக்கமான எல்லா ஸ்மார்ட் போன் மாதிரியும் கொஞ்சம் மியூட்டா தான் இருந்துச்சு, பட் அப்பப்போ அந்த தம்பினஸ் வந்து போயிட்டே இருந்துச்சு. பாத்தீங்களா? ஓவரால் ஸ்பீக்கர் ஆடியோ இஸ் சாலிட். கமிங் டு தி பேட்டரி, 6000 mAh மேசிவ் பேட்டரி உள்ள திணிச்சு வச்சிருக்காங்க. அது கூட கப்பல் பண்ணி இந்த 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. இது உங்க ஸ்மார்ட் போனை less than 1 hourல கம்ப்ளீட்டா சார்ஜ் பண்ணிருங்க. அத ஒடுப்பா பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேஷுவல் யூசர்னா ஒரு நாள்ல இருந்து 1.5 நாள், ஈவன் 2 நாள் வரைக்கும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பாருங்க, நான் நேத்துக்கு நைட் சார்ஜ் போட்டது, ரொம்ப நேரம் நான் போனை யூஸ் பண்ணிருக்கேன். அப்போ கூட பாருங்க 34% இன்னும் காட்டுதுங்க. அண்ட் கேமர்னா 7 இருந்து 8 மணி நேரம் தாராளமா கண்டினியூஸா நீங்க கேம் விளையாடலாம். சோ பேட்டரி இஸ் சாலிட். அண்ட் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த ஸ்மார்ட் போன் 15 வாட் வரைக்கும் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும், 5 வாட் வரைக்கும் ரிவர்ஸ்ட் வயர்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும், பட் பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் பாயிண்ட் ஓகே தான். ரிவர்ஸ் சார்ஜிங் வச்சு நான் என்னடா பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாத்தீங்களா நம்ம தல ப்ளூடூத் ஏர்பட்ஸ் இதெல்லாம் அடிக்கடி மண்டைய போட்டுருங்க. சோ உங்க ஸ்மார்ட் போனை வச்சு இதை நீங்க ஈஸியா சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்ஃபுல்லி மோட்டோவுமே டைப் சி டு டைப் சி சார்ஜிங் கேபிள பாக்ஸ்லயே வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி சூப்பரா சார்ஜ் பண்ணிக்கலாம். அரௌண்ட் 16-17 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, Wi-Fi 6E கொடுத்திருக்காங்க, ப்ளூடூத் லோ எனர்ஜி வெர்ஷன் 5.4 கொடுத்திருக்காங்க. எல்லாமே ஒவ்வொரு படி கீழ தான், பட் ஸ்டில் ஃபியூச்சர் ப்ரூஃப். அண்ட் இங்க பாருங்க NFC கொடுத்திருக்காங்க, பட் there is no FM, no IR blaster. அண்ட் ஆப்டிகல் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க, அல்ட்ராசோனிக் கொடுக்கல. இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு ஓகே தான். அண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் பொசிஷன் ஆக்வர்டா ரொம்ப கீழ தூக்கி வச்சிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் மேல தூக்கி வச்சிருந்திருக்கலாம். ஸ்லைட்டா ஒரு லாக் இருக்குது. அந்த அனிமேஷன் வந்து ஓபன் ஆகிறதுக்கு there is a small lag, மிச்சபடி நல்லா ஃபாஸ்டாவே இருக்குதுங்க. ஓகே, போர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் பார்க்கலாம். லெஃப்ட் சைடுல you can see the AI key, பாட்டம்ல you can see the SIM tray, mic, டைப் சி சார்ஜிங் போர்ட் கம் ஆடியோ போர்ட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சிஸ்டம், இதுக்கு ஜோடியான ஸ்பீக்கர், மேல இருக்க ஏர் பீஸ் தான் இன்னொரு ஸ்பீக்கரை ஆக்ட் பண்ண வச்சிருக்காங்க. ரைட்ல வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க, பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழ இன்னொரு சின்ன ஹோல் இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே ஒரு மைக் தான். டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன், அதுக்கு பக்கத்துல டால்பி அட்மாஸ் அப்படின்னு எழுதிருக்காங்க. சிம் ட்ரேவை ஓபன் பண்ணலாம், இதை கிளிக் பண்ணுங்க. யூ கேன் see SIM 1 and SIM 2 தெளிவா எழுதிருக்காங்க. உங்களால ரெண்டு சிம் கார்டு மட்டும் தான் போட முடியுமே தவிர மெமரி எக்ஸ்பேண்டே பண்ண முடியாது. அண்ட் இந்த AI கீயை நீங்க ஓரளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த பட்டனை டபுள் டேப் பண்ணா அப்டேட் பண்ணணுமா, நோட்ஸ் எடுக்கணுமா, இல்ல ஒரு ஆக்ஷன் எடுக்க கூடாதா, இல்ல பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோட்டோ AI வரும். அப்படி இல்லனா நோ ஆக்ஷன் கூட நீங்க வச்சுக்கலாம். இப்போ பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுவோம். இங்க பாத்தீங்களா மோட்டோ AI வந்துருச்சு. So you can use all these things, image studio, playlist studio and productivity பாருங்க. நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம், remember this கொடுத்துக்கலாம், ask or search பண்ணிக்கலாம், update me கொடுக்கலாம். நான் image studio மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த எல்லா AI ஃபீச்சர்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா ரெக்வெஸ்ட் பண்ணுங்க, நான் தனி வீடியோவா போஸ்ட் பண்றேன். சோ நிறைய ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நான் வழக்கம் போல create image கிளிக் பண்றேன். A Ferrari car driving along a farm அப்படினு ட்ரை பண்ணிருக்கேன். orientation square கொடுத்திருக்கேன். and styles வந்து நான் fantasy கொடுக்கிறேன். இப்போ let's generate an image. சோ திங்க் பண்ணிட்டு இருக்குது. சோ இதுதான் ஃபார்ம். இங்க பாருங்க ரொம்ப ஃபேண்டஸியா இருக்குதுங்க. இப்போ சுகர் கேன் ஃபார்ம்னு கொடுத்திருக்கேன். காருமே ரெட் கலர்ல கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். அண்ட் ஸ்டைல் விண்டேஜ் சூஸ் பண்ணிட்டு நான் ஜெனரேட் பண்றேன். வாவ் சூப்பரா இருக்குதுங்க. இங்க பாத்தீங்களா? அண்ட் எடிட்டர்ல பாருங்க, இந்த இடத்துல சஜஷன்ஸ் கொடுக்குது பாத்தீங்களா? சோ டைனமிக், என்ஹான்ஸ், விவிட், லுமினஸ் ஒவ்வொண்ணா மாத்த மாறுது பாத்தீங்களா பிக்சர். அழகா இருக்குதுங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இத கிளிக் பண்ணுங்க. யூ கேன் see golden hour and sky. நான் golden hour கிளிக் பண்றேன். சூப்பரா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. பிக்சர் கிளாரிட்டியும் சரி, அந்த ஃபில்டர் அப்ளை பண்ணதும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. பர்టిక్యులரா அந்த மிடில் போட்டோ பாருங்களேன், வேற லெவல்ல இருக்குதுங்க. ஓகே, முக்கியமான பார்ட் இப்பதான் கேமரா பத்தி பார்க்க போறோம். இந்த மேல இருக்கு பாத்தீங்களா, this is a 50 மெகாபிக்சல் Sony Litia கேமரா. அண்ட் இங்க இருக்கு பாத்தீங்களா, this is a 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. அண்ட் லாஸ்டா இங்க இருக்கு பாத்தீங்களா, this is a 10 மெகாபிக்சல் Telephoto கேமரா. இந்த கேமரா வச்சு 3x வரைக்கும் ஆப்டிகலா உங்களால ஜூம் பண்ண முடியும். கேமரா கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்திருக்காங்கல்ல. அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தான் மேக்ரோக்கும் ஷேர் பண்றாங்க. அண்ட் 50 மெகாபிக்சல்ல ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. ஓகே, என்னென்ன கேமரா மோட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். யூ ஹேவ் தி ஸ்லோ மோஷன் மோட், வீடியோ மோட், போட்டோ மோட், போர்ட்ரேட் மோட்,
அல்ட்ரா ரெசல்யூஷன் மோட், ப்ரோ மோட்ல போட்டோ மோட் தான் கொடுத்துருக்காங்க, வீடியோ கொடுக்கல. அண்ட் மோர் பண்ணீங்கன்னா யூ கேன் சி பேனோரமா, நைட் விஷன், ஸ்கேன், லாங் எக்ஸ்போஷர், டில்ட் ஷிஃப்ட், போட்டோ பூத், டூவல் கேப்சர், டைம் லாப்ஸ் அண்ட் குரூப் ஷாட். போட்டோ மோட்ல நீங்க 0.5x வைட் ஆங்கிள் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம், which is optical zoom, 1x primary camera optical zoom, 2x hybrid zoom, 3x telephoto camera optical zoom and 3x ல இருந்து all the way up to 50x வரைக்கும் zoom பண்ணி உங்களால போட்டோ எடுக்க முடியும். வீடியோ மோட்ல 0.5x wide angle lens ஆன் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். This is the wide angle view and 1x primary camera optical zoom, 2x hybrid zoom, 3x telephoto camera optical zoom and 3x ல இருந்து all the way up to 20x வரைக்கும் டிஜிட்டலா zoom பண்ணி உங்களால ரெக்கார்ட் பண்ண முடியும். ரியர் வீடியோ மோட்ல 4K at 30 fps வரைக்கும் மேக்ஸிமமா ஷூட் பண்ணிக்கலாம். 1080p at 60 fps வரைக்கும் மேக்ஸிமமா ஷூட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமரால அதேதான் 4K at 30 fps வரைக்கும் மேக்ஸிமமா ஷூட் பண்ணிக்கலாம் and 1080p at 60 fps வரைக்கும் மேக்ஸிமமா ஷூட் பண்ணிக்கலாம். and அல்ட்ரா ஸ்டடி மோட் இருக்கான்னு நிறைய பேர் கேக்குறீங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல பை டிஃபால்ட்டாவே OS and EA சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ அதாவது எப்பவுமே ஸ்மார்ட் போன் ஸ்டேபிளா தான் இருக்கும், உங்களால ஆன் பண்ணவும் முடியாது, ஆஃப் பண்ணவும் முடியாது. and நீங்க மேக்ரோ போட்டோஸ் எடுத்துக்கலாம், மேக்ரோ வீடியோஸும் எடுத்துக்கலாம், ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். பட் சினிமேட்டிக் பொக்கா வீடியோ கிடையாதுங்க. ஓகே, இப்போ போட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வச்சு நீங்க எடுக்கும்போது அந்த 12mm வியூ பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்குதுங்க. எட்ஜஸ் எல்லாம் பெருசா டிஸ்டார்ஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. கலர் சென்ஸ் நல்லா இருந்தாலும் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கிறனால நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணாலும் பிக்சல்ஸோட உங்களால பார்க்க முடியும். பட் க்ளோஸ் ரேஞ்ச் மிட் ரேஞ்சில ஷூட் பண்ணும்போது அவுட்புட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. and 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா வச்சு நீங்க லாங் ரேஞ்சில ஷூட் பண்ணீங்கன்னா வைட் ஆங்கிள் கேமராவோட கொஞ்சம் பெட்டரா இருக்குது. கலர் சென்ஸ் அண்ட் கிளாரிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, உங்களால நோட்டீஸ் பண்ண முடியுதா? and பிரைமரி கேமரா வச்சு க்ளோஸ் ரேஞ்சில ஷூட் பண்ணீங்கன்னா அவுட்புட் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. கலர் சென்ஸ், கிளாரிட்டி, டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நீங்க போட்டோஸ்ல நல்லா ஜூம் பண்ணி பிக்சல்ஸோட உங்களால பார்க்க முடியும். and வைட் ஆங்கிள் அண்ட் பிரைமரி வச்சு நீங்க HD போட்டோஸ் எடுத்தீங்கன்னா அவுட்புட் உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அதுலயுமே பர்టిక్యులரா க்ளோஸ் ரேஞ்சில எடுத்தீங்கன்னா அவுட்புட் சூப்பரா இருந்துச்சு. நீங்க நல்லா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம உங்களால தாராளமா பார்க்க முடியும். and சர்ப்ரைசிங்கா 10 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ கேமரா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. எனக்கு நம்ம பிரைமரி அண்ட் வைட் ஆங்கிள் கேமராவை கம்பேர் பண்ணும்போது அந்த 3x ஆப்டிகல் ஜூம்ல அந்த அளவுக்கு நாய்ஸே இல்லாத மாதிரி எனக்கு தோணுதுங்க. போர்ட்ரேட்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு, சப்ஜெக்ட் எடிஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்குது, பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட்லாம் அப்படியே சினிமேட்டிக்கா ஸ்மூத்தா யூனிஃபார்மா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பட் எனக்கு நம்ம அந்த 24mm ல ஷூட் பண்ணும்போது நிறைய தடவை அந்த முடி வந்து பேக்ரவுண்டோட ப்ளீட் ஆயிட்டே இருந்துச்சுங்க. நானும் நிறைய லொகேஷன்ஸ்ல மாத்தி பார்த்தேன், பட் பிரிடாமினன்ட்டா அந்த முடி வந்து பேக்ரவுண்டோட கொஞ்சம் ப்ளீட் ஆயிட்டே இருந்துச்சு. பட் மித்த ஃபோக்கல் ரேஞ்சஸ்லாம் அவுட்புட் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. பர்టిక్యులரா போர்ட்ரேட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஸ்கின் டோன் தான், அப்படியே நேச்சுரலா காட்டுது பாத்தீங்களா. நைட் மோட் பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ரொம்ப ஆவரேஜ், டெலஃபோட்டோ அபவ் ஆவரேஜ் அண்ட் பிரைமரி கேமரா டீசென்ட். பிரைமரி கேமரா சின்ன டீடைல்ஸ் கூட பிக்கப் பண்ணி இருந்தாலும் போட்டோஸ்ல ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் கிளாரிட்டியுமே ரொம்ப கம்மியா இருக்கிறனால நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணாலும் பிக்சர்ஸ் காணாம போயிருங்க. அண்ட் நைட் டைம்ல ஃபிளாஷ் அடிச்சு எடுத்த எல்லா போட்டோஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலர்ஸும் அந்த ஸ்கின் டோனும் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பட் ஆர்டிஃபேக்ட் எஃபெக்ட் நல்லாவே உள்ள வருது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நைட் டைம்ல போட்டோஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. மேக்ரோ மோட்ல நீங்க நல்லா மேக்னிஃபை பண்ணி போட்டோ எடுத்தாலும் போட்டோஸ்ல ஒரு மாதிரி சாஃப்டா இருக்குது, கலர் சென்ஸ்ல ஒரு மாதிரி மியூட் ஆன மாதிரி எனக்கு தோணுது. வைட் ஆங்கிள் கேமரால 4K at 30 எடுத்து பார்த்தேன், அவுட்புட் அந்த அளவுக்கு நல்லா இல்லங்க. கலர்ஸ்லாம் அப்படியே மியூட்டா இருக்குது, கிளாரிட்டி அந்த அளவுக்கு நல்லாவே இல்ல. பட் பிரைமரி கேமராவோட வீடியோ அவுட்புட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுவே நான் சூப்பர்னு சொல்ல மாட்டேன், இட் இஸ் பெட்டர் than the வைட் ஆங்கிள் கேமரா, அவ்வளவுதான். அண்ட் க்ளோஸ் ரேஞ்சில ஷூட் பண்ணப்பட்ட எல்லா வீடியோஸும் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. கலர்ஸா இருக்கட்டும், கிளாரிட்டியா இருக்கட்டும், வீடியோ ஷார்ப்னஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் மேக்ரோ வீடியோ ரொம்ப ஆவரேஜ்ங்க. கலர்ஸ்லாம் ஒரு மாதிரி அப்படியே மியூட் ஆன மாதிரி தெரியுது, கிளாரிட்டியும் அந்த அளவுக்கு இல்ல, எங்க பார்த்தாலும் நாய்ஸா இருக்குது, இட் இஸ் ஆவரேஜ். அண்ட் 1080p at 60 வீடியோ சொல்லவே வேண்டாம், வீடியோ ஸ்மூத்னஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் வீடியோ கிளாரிட்டி நீங்களே பாருங்க, கலர் சென்ஸ் நீங்களே பாருங்க, இட் இஸ் வெரி ஆவரேஜ். அண்ட் ஃப்ரண்ட் செல்ஃபிஸும் டீசென்ட்டா தான் இருந்துச்சு. ஸ்கின் டோன் நல்லா தான் இருக்குது, கலர் சென்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் கிளாரிட்டி அந்த அளவுக்கு இல்லங்க. நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணாலும் யூ கேன் see lot of noise. அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட் வீடியோகிராஃபியும் கொஞ்சம் ஆவரேஜ் தாங்க. இங்கேயுமே ஃபேஸ்லாம் பாருங்களேன், ஒரு மாதிரி புள்ளி அப்படியே நாய்ஸா தெரியுதா, அப்படியே ஓவர் ஷார்ப்பண்டா இருக்குதா. பேக்ரவுண்ட் எலிமெண்ட்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சாலும் அதுலயுமே நிறைய நாய்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டி-ஷர்ட்டை பாருங்களேன், எவ்வளவு நாய்ஸ் உள்ள வந்துட்டு இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஓகே, வாட் ஆர் தி ப்ரோஸ் ஆஃப் Moto Edge 60 Pro? நல்ல சூப்பரான ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர் கொடுத்திருக்காங்க, நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க, எக்ஸலன்ட் ஆடியோ சிஸ்டம் கொடுத்திருக்காங்க, நல்ல கேப்பபிளான கேமரா சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. அண்ட் பேட்டரி சொல்லவே வேண்டாம், ஃபேண்டாஸ்டிக் பேட்டரி சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. அண்ட் நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டில நல்ல ஃபியூச்சர் ப்ரூஃபா கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? அண்ட் கான்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசா என்னால ஒன்றும் சொல்ல முடியலங்க. மேபி சொல்லணும்னா 50 Proல 144 Hz டிஸ்ப்ளே கொடுத்திருந்தாங்க, இதுல 120 Hz தான். அண்ட் அதே மாதிரி அதுல லேசர் ஆட்டோ ஃபோகசிங் சிஸ்டம் கொடுத்திருந்தாங்க நான் நினைக்கிறேன். அண்ட் 50 Proல செல்ஃபி கேமராக்கு ஆட்டோ ஃபோகசிங் சிஸ்டம் கொடுத்திருந்தாங்க, இதுல ஆட்டோ ஃபோகசிங் கிடையாது. அண்ட் அதே மாதிரி USB 2.0 தான் கொடுக்குறாங்க, which is outdated. and video recordingலயுமே 4K at 60 கொடுக்கல. இது கூட என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் இல்லங்க. so this is a fantastic phone for this price point. இந்த ஸ்மார்ட் போனை நீங்க கண்ணை மூடிட்டு தாராளமா வாங்கிக்கலாங்க. எங்க வாங்கலாம்னு ரொம்பலாம் யோசிக்காதீங்க, மறக்காம யாழ் மொபைல்ஸ்க்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். bye from Manoj.